இந்த ரஜினியை பொறுத்த வரைக்கும் கடுமையான மன உளைச்சல் இருக்கு. எனக்கு வசதி வாய்ப்பு புகழ் எல்லாருக்கும் நிம்மதி இல்லை. நிம்மதி எங்கே இல்லை? அவர் குடும்பத்திலே இல்லை. அப்போ ரஜினி எனக்கு போதுமா, படம் நடிச்சது போதும், என்னால் ஓட முடியல, ஆக்ஷன் பண்ண முடியல, கையை கூட ஆட்ட முடியல, 75-77 வயசு ஆகிப்போச்சு. இதை காதிலே வாங்குவதில்லை லதா ரஜினிகாந்த். ரஜினியை பொறுத்தவரை பல ஆயிரம் கோடி ரூபா பணம் காய்க்கிற ஏடிஎம் மிஷின். இந்த ஏடிஎம் மிஷினை கொண்டு போய் அரசியலில் விட்டு ஒரே நாளில் இழப்பதற்கு ரஜினி பொண்டாட்டி ஒன்றும் முட்டாளல்ல. ஆமாம், அப்போ திமுக மேடைகளில் துரைமுருகனை வெளியே அனுப்புறதுக்கு திமுக யாரை பயன்படுத்துது? என்ன பவர் இருக்கு ரஜினிகாந்துக்கு? தமிழ்நாட்டில் என்ன பவர் இருக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றுமே செய்யலை. அதான் பவர், அப்படி பவர். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு திரைப்பட பிரபலங்கள் வந்து ஒரு பெரிய ஆளுமையா வந்துட்டே இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு பேச போனா திரு ரஜினி அவர்கள் ஒரு அரசியலும் சார்ந்து சினிமா துறையும் சார்ந்து அவரோட மேடை பேச்சு ஒரு வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு கூலி லோகேஷ் கனகராஜன் தயாரிப்பில் ஒரு இசை வெளியீட்டு விழா நேற்று வந்தது. அதுல ஒரு கருத்தை ஒன்று முன் வச்சிருக்காரு. குடும்பத்துல சந்தோஷம் பணத்தினாலேயோ இல்ல பிரபலத்தாலேயோ அது வராது, அது குடும்பத்துல சந்தோஷம் ரொம்ப முக்கியம், அது தேடணும் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ரஜினியை பொறுத்த வரைக்கும் கடுமையான மன உளைச்சல் இருக்கு. பல முறை அது அவரே வெளியிட்டிருக்காரு. எனக்கு வசதி வாய்ப்பு புகழ் எல்லாருக்கும் நிம்மதி இல்லை. நிம்மதி எங்க இல்லை? அவர் குடும்பத்திலே இல்லை. குடும்பத்திலேயே அவருக்கு நிம்மதி குறைபாடு. என்ன குறைபாடுனா, அவரு திரைப்படத்துறையில ஓய்வெடுக்கணும்னு விரும்புறாரு. ஓய்வெடுக்க அவர் மனைவி விடுறதில்லை. ஏன் விடுறதில்லைன்னா, ஒரு படம் முடிஞ்சு நீங்கள் அந்த அம்மா ஒரு 200 கோடி ரூபாய் வாங்கிடும். 200 கோடி ரூபாயை எப்படி கொடுக்கணும்னா வரி கட்டி கொடுக்கணும். உலகத்தில் பொருள் வாங்குறவன் தான் வரி கட்டி வாங்குவான். பொருளை விற்பவன் வரி கட்டி பொருளை வாங்குறவனுக்கு கொடுக்கணும். அதுதான் லதா ரஜினிகாந்துடைய பாலிசி. நீங்கள் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுக்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டோம், நீங்களே இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுத்தோம். உலகத்திலேயே இல்லாத ஒரு நடைமுறை யார்கிட்ட? ரஜினிகிட்டையும் ரஜினி பொண்டாட்டிட்டு இருக்கு. அது லைக்கா நிறுவனத்தில் பணம் வாங்கினாலும் சரி, சன் பிக்சர்ஸில் வாங்கினாலும் சரி, ரெட் ஜெயினில் வாங்கினாலும் சரி, இப்படி இந்த மல்டி நேஷனல் கம்பெனிகளுக்கு கூட எல்லா திரைப்பட கம்பெனிகள்லையும் 200 கோடி ரூபாய்க்கு இன்கம் டேக்ஸை பணம் கொடுக்குறவன் தான் வரியை கட்டி 200 கோடி ரூபா அப்படியே ஒயிட்டாக கொடுக்கணும். இதுதான் லதா ரஜினிகாந்துடைய வேலை. ரெண்டாவது, ஒரு படம் முடிஞ்சதுன்னா லதா ரஜினிகாந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணி, சும்மா தாங்க இருக்காரு, அவர் கால் ஷீட் ஃப்ரீயாக இருக்குங்க, இப்படி பல கம்பெனிகளுக்கு வழியக்க பேசக்கூடிய நபர் தான் லதா ரஜினிகாந்த். அப்போ ரஜினி எனக்கு போதுமா, படம் நடிச்சது போதும், என்னால் ஓட முடியல, ஆக்ஷன் பண்ண முடியல, கையை கூட ஆட்ட முடியல, 75-77 வயசு ஆகிப்போச்சு. இதை காதிலே வாங்குவதில்லை லதா ரஜினிகாந்த். தன்னுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா டைவர்ஸ் தனுசை விட்டுட்டு போயிடுச்சு. காரணம், லதாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி சொல்லுகிற அதே ஸ்டைல் தான். பணம் தான் முக்கியம். குடும்பத்தில் சந்தோஷம் என்பது பணத்தால் வருவதில்லைன்னு அவர் மனைவிக்கு தான் சொல்றாரு, மகளுக்கு தான் சொல்றாரு, மருமக தனுசுக்கு தான் சொல்றாரு. அப்ப இவ்வளவு நாள்ல மத்தவங்களுக்கு அறிவுரையா சொன்ன ரஜினிகாந்த் இன்றைக்கு மேடையில அவருக்கே அவரோட வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. அவருடைய மனைவி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த குடும்பத்தில் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க அவருடைய கேளம்பாக்க பண்ணை வீட்டுக்கு போகிற வேலைக்காரன் பூராம 6 மாசத்துக்கு ஒரு கதை வீட்டு விட்டு வெளியே வரணும். பல ஏக்கர் பண்ணை வீட்டுல டெலிஃபோனே கிடையாது. ஏன்னா உள்ள நடக்கிற ரகசியங்கள் வெளியில செய்தியாயிடக்கூடாதுல்ல. அப்போ கொத்தடிமைகளும் ரஜினிக்கு வேலைக்கு போகிற கேளம்பாக்கம் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளும் ஒண்ணுதான். அவங்க பண்ணை அடிமைகள் தான். பொண்டாட்டி பிள்ளை கூட அவங்களோட பேச முடியாது. பொண்டாட்டி பிள்ளையோட பேசும்போது ரஜினி குடும்பத்தில் யாரோ உட்கார்ந்துருப்பாங்க. தன்னை போது இங்கே நடக்கிற விஷயத்தை வெளியே சொல்லிடுவாங்க. கூத்து, குடி கூத்து, கும்பாளம், இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி,
இதெல்லாம் வெளியில் போயிருமோனா அவங்க குடும்ப முன்னிலையில தான் தொலைபேசி பேச விடுவாங்க. இல்ல திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் பணத்தை ஒரு குறிக்கோளா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறீங்க. அவர் பணத்துல இருக்காங்களா இல்ல ஒரு அதிகாரம், ஒரு ரஜினிகாந்த் என்ற ஒரு ஆளுமை ஒரு அதிகாரத்துல வரலன்ற அந்த மன வருத்தத்துல இருக்காங்களா? ஏன்னா விஜய் எல்லாம் ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய பிரபலமா அரசியல்ல திகழ்றாரு, அதுபோல ரஜினிகாந்த் வரல அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தங்களை வெளிப்படுத்த. இல்ல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னன்னா ரஜினிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு 20 வருஷம் ஆச்சு. 20 வருடங்களுக்கு அந்த பொருத்தப்பட்ட சிறுநீரகத்தினுடைய ஆயுள் 20 வருஷம் தான். ரஜினி அரசியலுக்கு போய் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை வந்து முடிக்கிற பொழுது ஒரு கிட்னி சட்னி ஆயிரும். ஒரு கிட்னி சட்னி ஆயிரும். இது கிட்னி ஏதோ பர்மா பஜார் வாங்கி பிட்ட பண்ற பொருள் அல்ல. அப்போ பல நாள் தூக்கம், பல நாள் அலைச்சல், பல மேடைகள், இதெல்லாம் ரஜினியுடைய உடலுக்கு ஒத்து வராதுன்னு ரஜினிக்கும் தெரியும், ரஜினி பொண்டாட்டிக்கும் தெரியும். ரஜினியை பொறுத்தவரை பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் காய்க்கிற ஏடிஎம் மிஷின். இந்த ஏடிஎம் மிஷினை கொண்டு போய் அரசியலில் விட்டு ஒரே நாளில் இழப்பதற்கு ரஜினி பொண்டாட்டி ஒன்றும் முட்டாள் அல்ல, ரஜினி ஒரு முட்டாளும் அல்ல. அரசியல் என்பது நீங்கள் 25 வயசில் வந்திருக்கணும், இல்லை 35 வயசில் வந்திருக்கணும், இல்லை 45 வயசில் வந்திருக்கணும். இல்லை இப்பவும் ஒரு ப்ரெஷர் இருக்கு, பாஜகவுக்கு ரஜினிகாந்த் சப்போர்ட்டா பேசலன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கு வீட்டில் அப்படின்ற ஒரு வார்த்தை முன் வைக்கிறாங்க அரசியல் விமர்சனம். இல்லைங்க, அதாவது ரஜினி பொண்டாட்டி அக்மாருக்கு பிஜேபி பார்ப்பன பெண், அவங்களுடைய கொள்கையே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் செய்தால் திராவிட இயக்கம் ரஜினியை தூக்கி போட்டுரும். ரஜினியை திராவிட இயக்கம் தூக்கி போட்டுரும். தமிழ்நாட்டினுடைய சினிமா ரசிகர் யாருன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் தான், திமுக அண்ணா திமுககாரன் தான். அப்போ இவரை சங்கியாக பார்த்தால் பதறுவார். எங்கள் அப்பா சங்கின்னு சொல்கிறியான்னு நீங்கள் ஐஸ்வர்யா பல ட்வீட் போடும், ஃபேஸ்புக்கில் சொல்லும். எங்கள் அப்பா சங்கி இல்லை, சங்கியோ மங்கியோ. ஆக மொத்தம் அந்த குடும்பமே ஒரு பிஜேபி குடும்பம், உலகம் பூரா தெரியும். மறைமுகமாக இலைமறைவு காய்மறைவு அது இருக்கு. நேரடியாக சங்கி மங்கி நான் ஆகி போச்சுன்னா ஒரு போய் படம் பார்க்க மாட்டான், பெட்டி தியேட்டர்லேயே தூங்கும். அதனால திராவிட இயக்க அரசியலை இவர்கள் தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கு. மறைமுகமாக சங்கி மங்கி அரசியலை தூக்கி பிடிக்க வேண்டியதா இருக்கு. ரஜினிகாந்த் செஞ்சிருக்கிறார், திராவிட இயக்கத்தில் தூக்கி பிடிக்கிறார். ஆமா, அப்போ திமுக மேடைகள்ல துரைமுருகனை வெளியே அனுப்புறதுக்கு திமுக யாரை பயன்படுத்துது? அப்புறம் அது யாரு மேடை? அது ஆர்எஸ்எஸ் மேடையா? திமுகவுடைய மூத்த தலைவர் துரைமுருகனை ஒரு உதாரணத்துக்காக நான் அப்படி முன்மொழிஞ்சேன், அது தவறா எடுத்துக்கினாங்க அப்படின்னு அவரே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இல்லை, அறிக்கை நான் வந்து தூங்கிட்டு தான் இருந்தேன், முழிக்கவே இல்லைன்னு அறிக்கை கொடுப்பார். நான் அந்த மீட்டிங்கே போலங்க, வேற எவ்வளோ போயிட்டான். இங்கே தான் முட்டாளிகள் தானே, எதையுமே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் கிடையாது. எல்லாம் 1 கோடி பேர் டாஸ்மார்க் போகிற பயிலாக தான் இருக்கான். கம்யூனிஸ்டம் காணாமல் போச்சு, பெரியார் இயக்கம் காணாமல் போச்சு, நக்சல் பாரிகள் காணாமல் போயிட்டான். எல்லாம் போய் இப்போ எல்லாம் விஜய் வீட்லேயும் திரிஷா வீட்லேயும் போய் நிற்கிது. அதனால் இந்த மக்களை எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். காக்கா பிரியாணி கொடுத்து கோழி பிரியாணி சாப்பிட்டு தானே இருக்கான் எல்லா பயிலும். அப்போது ரஜினி குடும்பம் 2 பேருமே இப்போ தமிழ்நாட்டில் 180 கோடி 200 கோடி வாங்குகிற உச்சபட்ச நடிகர். நீங்க சொன்ன மாதிரி ரஜினிகாந்தை வந்து ஒரு அரசியல் பாடக்காயா எல்லா கட்சிகளும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஒரு என்ன பவர் இருக்கு ரஜினிகாந்துக்கு? தமிழ்நாட்டில் என்ன பவர் இருக்கு? தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒண்ணுமே செய்யல, அதான் பவர். அவருடைய பவர். நடிச்சுட்டு 200 கோடி ரூபா வாங்கிடுவாரு. ஜெயிலர் படம் என்ன புறமோ ஓடுதுன்னா தமனாவுடைய காவாலா காவாலா பாட்டு தான். அந்த இடுப்பில் கட்டியிருக்கிற துணி எப்படா கழண்டு விழுகுன்னு ரசிகனை ஏங்க வைப்பதான் ரஜினியுடைய நடிப்பு. ஏன்னா அவர் சொல்லுவார் டேரக்டர், என்னால் நடக்கக்கூட முடியாதுப்பா, நடப்பது ஓடுவது ஊறுவது எல்லாம் டூப்பை போட்டு பண்ணிக்க, நான் என்னால் இந்த வயசில் என்ன முடியுமோ அதான் பண்ணுவேன், எனக்கு 200 கோடியோ வரியை கட்டி வீட்டில் வந்து கொடுத்துட்டு பொண்டாடிட்டு கொடுத்து. இதுதான் ரஜினியுடைய கோரிக்கை. இதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறவர்களே பல பேர் 200 கோடி ரூபா கொடுக்குறான். லைவாக ரஜினி
காண்பிப்பதற்காக அரசியல் தேவைப்படுது. ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் விளம்பரம் பண்ண வேண்டியதில்லை. ரஜினி அரசியலை குறிச்சு போட்டால அதுதான் அந்த படத்தினுடைய ப்ரோமோ. ரஜினி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது பத்தி ப்ரோமோ. இவன் பூராமே சினிமா தேடுதானே முதலமைச்சரை தேடுறான். அடுத்த முதலமைச்சர் எந்த படத்தில் வர்றான்னு ஸ்கிரீனுக்கு முன்னாடி தானே இருக்கான். விஜய் ரசிகர் விஜய்க்கு முன்னாடி தாலி கட்டணும்னு விஜய் வீட்டுக்கு பனையூருக்கு நடையா நடக்கிறான். விஜய் அவனை பார்க்கவே மாட்டேன்ட்டாரு. கடலூரில் ஒரு ரசிகர் என்ன பண்ணான், பொண்டாட்டியை எடுத்துட்டு வந்துட்டான். எங்க சினிமா தேட்டர் முன் வரிசையில் உட்காந்துட்டான். தலைவர் ஸ்கிரீனில் வந்தோடனே கட்டா தாலி எண்ணான். தாலியை கட்டிட்டு விஜய் மாதிரியே அவர் பையன் பிறக்கணும், அடுத்த வேலைக்கு போகும்போது அதை பிடிச்சிக்கிட்டான். இல்லைன்னா அங்கேயே எல்லாம் நடந்திருக்கும். இப்படிப்பட்ட நாடு தான் தமிழ்நாடு. அதே கதை தான் ரஜினிகாந்துக்கு. அப்போ இங்கு இளைஞர்களுக்கு அரசியலே போய் சேரல. இளைஞர் +2 படிச்சுட்டு வருஷம் ஒரு 5 லட்சம் முதல் 7 லட்சம் இளைஞர்கள் வெளியேறான். இது வெளியேறுகிற இளைஞர்களுக்கு ஒரு 18 வயசு முதல் வாக்கு உரிமை அவனுக்கு அந்த தகுதி வருகிற இளைஞனுக்கு எது அரசியல்னே தெரியல. விஜய் படம் தான் அவர் ரிலீஸ் ஆகுது அடிக்கடி, அதை பார்க்குறான். அப்போ இவர் தாண்டா நமக்கு முதலமைச்சருக்கான தகுதி உள்ள அத்தனை நபர் இவர் தான். துணை முதலமைச்சர் திரிஷா தான். இவங்க 2 பேரும் தான் நம்ம ஆள்வதற்கு தகுதி படைத்தவர்கள். சினிமா பார்த்து சினிமா தேட்டரே முடிவு பண்ணிடுறான். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இப்போ விஜய் திமுக வருவாரா, அதிமுக வருவாரா? 7%, 10%, 15%, 20%? இந்த 2026 தேர்தலில் ரஜினிகாந்தோட பார்வைக்கு எந்த கட்சி இருக்கு? ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவர் திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணலைன்னா ரஜினியுடைய அத்தனை சொத்துக்களும் பினாமி அடிச்சுட்டு போயிடுவோம். தமிழ்நாட்டில் திமுக, டெல்லியில் பிஜேபி. இதான் பாஜக விஜயை மிரட்டுறாங்க, திமுக ரஜினி மிரட்டுதான். ஆமாம், அது நீங்கள் இங்கே இருக்கிற சொத்துக்களுக்கு பூரா இன்கம் டேக்ஸுக்கு பிஜேபி, லோக்கல் சொத்துக்கு திமுக, 2ஐயும் பாய்ச்சிக்கவே முடியாது எந்த காலத்துலையும். அவர் இதுதான் அவருடைய அரசியல் ஸ்டாண்டு. இது பிஜேபிக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். லோக்கலில் திமுக, டெல்லிக்கு பிஜேபி. இதுதான் ரஜினியுடைய ஸ்டாண்டு. ரஜினி மனைவி இல்லாதான் ரஜினிகாந்தோடைய ஸ்டாண்டு. நன்றி சார். ரஜினிகாந்தை பற்றி பல தகவலை நேரில் சொன்னீங்க. நேரத்தை பற்றி நன்றி, வணக்கம்.